Welcome to my channel. In this video, let us see about hydraulics. First, advantage of hydraulics. இது வந்து வேரியபிள் ஸ்பீடு இருக்குது, ரிவர்சிபிள் இருக்குது, ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன் இருக்குது, ஸ்மால் பேக்கேஜ், பவர் டு வெயிட் ரேஷியோ, தென் கேன் பி ஸ்டால்ட்னா ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணலாம். கண்ட்ரோல் இஸ் சிம்பிளர், ப்ரிசீஸ் அண்ட் அக்யூரேட். Now hydraulics principle. Hydraulics is means of transmitting power. Hydraulics may be defined as transmitting power by pushing on a confined fluid. இங்கே வந்து ஹைட்ராலிக் ஆயில் வச்சு தான் இங்கே வந்து ஹைட்ராலிக் ஒரு சிஸ்டம் ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ இங்கே இன்புட் காம்போனன்ட் ஆஃப் த சிஸ்டம் இஸ் கால்டு ஏ பம்ப். ரெண்டாவது அவுட்புட் வந்து ஆக்சுவேட்டர்னு சொல்லுவோம். ஹைட்ராலிக் சிஸ்டம் இஸ் நாட் ஏ சோர்ஸ் ஆஃப் பவர். புரிஞ்சுக்கணும், ஹைட்ராலிக் சிஸ்டம் வந்து சோர்ஸ் ஆஃப் பவர்னு சொல்ல முடியாது. பவர் சோர்ஸ் இஸ் ஏ பிரைம் மூவர் சச் as an electric motor or an IC engine which drives the pump. அதுதான் வந்து இங்கே வந்து பிரைம் மூவர். மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹைட்ராலிக் ஆயிலினுடைய இது என்னென்னா, ஹைட்ராலிக் ஆயில் பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் சூஸ் ஏ லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பாத். ஹைட்ராலிக் ஆயில் ப்ராக்டிக்கலி நான் கம்ப்ரஸபிள். It will compress approximately 0.4 to 1% at 70 kg by centimeter square or 1.1 of at 210 kg by centimeter square at 40 degrees C. பெர்னால்ஸ் பிரின்சிபல், இது வந்து பேசிக் பிரின்சிபல் ஹைட்ராலிக்ஸ் பற்றி. இது வந்து we have to understood clearly. இங்கே வந்து ஹைட்ராலிக் ஃப்ளூயிட் வந்து in the form of kinetic energy, potential energy என்ற டூ டைப்ஸில் வந்து ஆக்டிவேட் ஆகுது. The sum of pressure and kinetic energy is constant with flow rate என்றது தான் வந்து பேஸ்னுடைய ஹைட்ராலிக் பேஸ். ஃப்ளோ வந்து இஸ் வால்யூம் பர் யூனிட், அதாவது எல்பிஎம் சொல்லுவோம், லிட்டர் பர் மினிட். வெலாசிட்டி இஸ் டிஸ்டன்ஸ் பர் யூனிட் ஆஃப் டைம், அது ஃப்ளோ பை ஏரியாவில் வரும். நவ் ஹைட்ராலிக் ஆயில் பர்பஸ், அதை வந்து கிளாரிட்டியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஹைட்ராலிக் ஆயிலினுடைய பர்பஸ் என்னென்னா, டு டிரான்ஸ்மிட் த பவர், டு லூப்ரிகேட் மூவிங் பார்ட்ஸ், டு சீல் கிளியரன்ஸஸ் பிட்வீன், டு கூல் ஆர் டிசிபேட் ஹீட். இதுதான் ஹைட்ராலிக் ஆயிலினுடைய பர்பஸ். இப்பொழுது ஹைட்ராலிக் ஆயிலினுடைய முக்கியமான அடுத்த பார்ட் வந்து விஸ்காசிட்டி. விஸ்காசிட்டி இஸ் மீன்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் டு ஃப்ளோ. இது வந்து ஹை விஸ்காசிட்டி ஒன்று இருக்குது, லோ விஸ்காசிட்டி இருக்குது. ஹை விஸ்காசிட்டி ஆஃப் ஆயிலினுடைய காசஸ் என்ன, லோ விஸ்காசிட்டி ஆயிலினுடைய காசஸ் என்னன்றது தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹை விஸ்காசிட்டி இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, ஹை ரெசிஸ்டன்ஸ் டு ஃப்ளோ இதுவாகும். இன்க்ரீஸ்டு பவர் கன்சம்ஷன் டியூ டு ஃப்ராக்ஷன் லாஸ் வரும். ஹை டெம்பரேச்சர் காஸ்டு பை ஃப்ராக்ஷன் வரும். இன்க்ரீஸ்டு ப்ரெஷர் ட்ராப் டியூ டு ரெசிஸ்டன்ஸ். பாசிபிலிட்டி ஆஃப் ஸ்லோ ஆர் ஸ்லகிஷ் ஆப்ரேஷன் இருக்கும். டிஃபிகல்ட்டி இன் செப்பரேட்டிங் ஹேர் ஃப்ரம் ஆயில் அண்ட் ரிசர்வாயர். இதெல்லாம் வந்து ஹை விஸ்காசிட்டியால் வர்ற காசஸ். இப்போ லோ விஸ்காசிட்டி காசஸ். லோ விஸ்காசிட்டினால் என்ன வரும்னா, பாசிபிலிட்டி ஆஃப் இன்டர்னல் லீக்கேஜஸ் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸசிவ் வியர் ஆஃப் காம்போனன்ட்ஸு. தென் பம்ப் எஃபிஷியன்சி மே டிக்ரீஸ், லாஸிங் ஸ்லோயர் ஆப்ரேஷன் ஆஃப் ஆக்சுவேட்டர் பிகாஸ் லோ விஸ்காசிட்டி. லீக்கேஜ் லாஸஸ் மே ரிசல்ட் இன் internal temperatures. So for low temperature, viscosity of oil will be high. For high temperature na, viscosity of oil will be low. For defining viscosity, two important methods. எப்படி விஸ்காசிட்டி மெத்தட்ஸ் விஸ்காசிட்டியை வந்து மெஷர் பண்ணுறாங்கன்னா, அமௌண்ட் ஆஃப் டைம் நீடட் ஃபார் எ ஃபிக்ஸ்டு வால்யூம் ஆஃப் ஆயில் டு ஃப்ளோ த்ரூ எ கேப்லரி டியூப். இதனுடைய யூனிட் வந்து சிஎஸ்டின்னு ஒன்று இருக்கும், எஸ்யூஎஸ் விஸ்காசிட்டின்னு ரெண்டு டைப்பில் இருக்குது. சி இஸ்னா சென்டிஸ்ட்ரோக்ஸ் mm² per second கால்டு கைனடிக் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். எஸ்யூஎஸ் விஸ்காசிட்டின்னா அமௌண்ட் ஆஃப் டைம் நீடட் ஃபார் ஃபிக்ஸ்டு வால்யூம் ஆஃப் ஆயில் டு ஃப்ளோ த்ரூ எ ஸ்டாண்டர்ட் ஆரிஃபைஸ் at a given temperature, usually 40 degree and 100 degree C. இதோட யூனிட் வந்து எஸ்யூஎஸ்னா சேபோல்ட் யூனிவர்ஸ் செகண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் திஸ் மெஷர்மெண்ட்டு சேபோல்ட் விஸ்காசிட்டி மீட்டர் இஸ் யூஸ்டு. இதுக்கு செப்பரேட் மீட்டர் இருக்குது. யூஸ்வலி விஸ்காசிட்டி ஆஃப் ஆயில் வில் பி 150 SUS at 40 degree C or 32 CST at 40 degree C. அந்த ரெண்டு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டில் சொல்கிறது. இப்போ ஆயில் டைப் போயிடலாம். ஹைட்ராலிக் ஆயில் வந்து 3 ஸ்டாண்டர்டில் வந்து ஸ்பெக் கொடுக்குறாங்க. ISO SEAE 068 என்ற ஸ்டாண்டர்டு, ISO SAE 046, ISO SAE 032. 3 ஸ்டாண்டர்ட்ஸ் ஆயில் அவைலபிள் இன் த மார்க்கெட். இப்போது நெக்ஸ்ட்டு ரிசர்வாயர் அண்ட் காம்போனன்ட்ஸுக்கு போகலாம். ரிசர்வாயர் பற்றி ஃபஸ்ட்டு இதனுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா, சிஸ்டத்துக்கு தேவைப்படுற ஆயிலை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது.
அதனுடைய செகண்டரி ஃபங்க்ஷன் என்னென்னா இது வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்சராக ஒர்க் ஆகும். ரெண்டாவது பிளாட்ஃபார்ம் மாதிரி ஒர்க் ஆகும். எதுனா அதர் ஆக்சசரிஸை வந்து சப்போர்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. எக்ஸாம்பிள் லைக் மோட்டார், பம்பு, வால்வ்ஸு இதெல்லாம் வந்து மேலே வச்சுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு அதனுடைய காம்போனன்ட்ஸ் என்னென்னா டேங்க் மெட்டீரியல் வந்து ஸ்டீல் பிளேட்ஸில் பண்ணியிருப்பாங்க. இன்சைடு வந்து காம்பேட்டபிளாக வந்து சீலர் பண்ணியிருப்பாங்க. ஆயில் லெவல் கேஜ் இருக்குது. ப்ரீத்தர் அண்ட் அசம்பிளி அண்டு ஃபில்டர் இருக்குது. ப்ரீத்தர் அசம்பிளி எதுக்குன்னா ஆயில் வந்து சிஸ்டத்துக்கு போகுது, ரிட்டர்ன் வந்து டேங்க்குக்கு வடினும் போது இன்சைடு ஆயில் டேங்க்கினுடைய ப்ரெஷரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏர் இழுக்கிறது வெளியே தள்ளுறது த்ரூ ஃபில்டர் வழியாக மெயின்டைன் பண்ணிக்கும். இது வந்து ப்ரீத்தர் அசம்பிளி அண்ட் ஃபில்டருடைய ஃபங்க்ஷன்னு. தென் க்ளீன் அவுட் டோர்ஸ். டோட்டல் கிளீனிங் இட் கேன் பி ரிமூவ் ஃபார் ஃப்ரீ ஹேண்டிங். டாப் டோர் இருக்கு இல்லையா, அது வந்து க்ளீன் அவுட் டோர் சொல்லுவோம். பெஃபல் பிளேட் இருக்குது டு ப்ரிவெண்ட் ரிட்டர்ன் வார்ம் வாட்டர் ஃப்ளூயிட் என்ட்ரிங் த பம்ப் இன்லெட். ரிசர்வாயர் சைஸ் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம்னா கண்ட்ரோல்டு பை fluid expansion caused by high temperature, changes in fluid level due to system operation. இது ரெண்டு தான் பேஸ். அதாவது ஹை டெம்பரேச்சர்னால ஃப்ளூயிட் வந்து எக்ஸ்பென்ஷன் ஆகும். இதை ஒரு பார்ட் எடுத்துக்கணும். ரெண்டாவது வந்து சிஸ்டம் ஆப்ரேஷனுக்காக ஆகும்போது ஆயில் லெவல் வந்து சேஞ்ச் ஆகும். இதுவும் வந்து சிஸ்டத்தை எடுத்துக்கணும். இந்த ரெண்டை பேஸ் பண்ணி டேங்க் சைஸை டிசைன் பண்ணுவாங்க. தம்ப் ரூல் இதுக்கு மெயினாக என்னென்னா GPM இன்ட்டு 3 or 4 சொல்லுவோம். வாட் இஸ் GPM? பம்ப் GPM கேலன்ஸ் பர் மினிட். ஒரு கேலன்ஸ் பர் மினிட்டுக்கு எவ்வளோ ஆயில் வந்து அந்த பம்ப்பு டிசைன் பண்ணியிருக்காங்களோ அதிலேருந்து 4 times or 3 times வந்து டேங்க் சைஸு டிசைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஹீட் எக்ஸ்சேஞ்சருடைய ஃபங்க்ஷனை வந்து டு ரெடியூஸ் ஆயில் டெம்பரேச்சர் வென் இன் ஃபங்க்ஷன். ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பம்புக்கு போகலாம். பம்பில் வந்து 2 types இருக்குது. நான் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்பு, பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்பு. பம்புனா முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பம்ப் இஸ் மீன்ஸ் டு கிரியேட் கண்டினியூஸ் ஃப்ளோ. பம்ப் டஸ் நாட் டெவலப் எனி ப்ரெஷர். ப்ரெஷர் இஸ் காஸ்டு பை ரெசிஸ்டன்ஸ் டு ஃப்ளோ. ஃப்ளூயிட் டேக்கன் தி கோர்ஸ் ஆஃப் லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பாத். இந்த 3 வந்து டீட்டெயில்ஸை வந்து நம்ம மனசில் வச்சுக்கிட்டா தான் பம்பினுடைய ஃபங்க்ஷன் புரிஞ்சுக்குவோம். ரெண்டாவது சிஸ்டம் எப்படி ஆப்ரேட்டுன்றதும் கிளாரிட்டி வந்துடும். இதில் பாசிட்டிவ் நான் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்புன்றதை வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். நம்ம மெயினாக வந்து பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்பு வந்து டைப்ஸை வந்து கியர் பம்பு, வேன் பம்பு, ப்ரெஷர் காம்பன்சேட்டட் வேரியபிள் வேன் பம்பு, பிஸ்டன் பம்பு, ரேடியல் அண்ட் ஆக்சியல். ரேடியல் ஆக்சியலில் போயிட்டு பார்த்தா இன்லைனு, ஸ்வாஷ் பிளேட்டு, பெண்ட் ஆக்சிஸ், இது மாதிரி நிறைய வேரியபிள் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்பு இருக்குது. ஸோ ரெண்டாவது அடுத்த ஸ்டெப்பில் போனோம்னா இந்த பம்பை வந்து எப்படி சிம்பிளாக வந்து ட்ராயிங்கில் வந்து இல்லுஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்கன்றது கிளாரிட்டி புரிஞ்சுக்கணும். நம்ம தெளிவாகிக்கிட்டால் தான் பம்பை பற்றி நம்ம ட்ராயிங்கை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ட்ராயிங்கை வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஒரு ரவுண்டில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் கோடு அவுட் சைடு வர்ற மாதிரி போட்டிருக்கேன். ரெண்டாவது கிராஸ் பண்ணி ஒரு கோடு போட்டிருக்கேன். ரெண்டாவது இந்த சைடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு ரவுண்டாக ஒரு எம்முன்னு காட்டியிருக்கேன். இங்கே டைரக்ஷன் இப்படி காட்டியிருக்கேன். இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா இப்போ இந்த எனர்ஜி ட்ரையாங்கல் சொல்லுவோம் உள்ளக்கிறத. இது வந்து வெளியே வந்ததுன்னா அது ஹைட்ராலிக் பம்புன்னு சொல்லணும். அது ஓகே. அந்த பம்பு ட்ரைவன் பை எம்முன்னு போட்டு ரவுண்ட் போட்டிருந்தா ட்ரைவன் பை மோட்டார். சப்போஸ் ஸ்கொயர் போட்டு எம்முன்னு போட்டிருந்தா ட்ரைவன் பை ஐசி என்ஜின். ஈஸியாக வந்து இல்லுஸ்ட்ரேஷன் பக்கத்தில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து டைரெக்ஷன், அதாவது மோட்டர் டைரெக்ஷன் ஆர் ஐசி என்ஜின் டைரெக்ஷன். இதை வந்து பை டைரெக்ஷன் வேரியபிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்புன்னு சொல்லுவோம். இதை இந்த கிராஸ் கோடுக்கு. அதே வந்து எனர்ஜி ட்ரையாங்கல் இன்சைடில் வந்திருந்ததுன்னா அது மோட்டர்னு சொல்லுவோம். ஹைட்ராலிக் மோட்டரு. சேம் ட்ரைவன் பை மோட்டார் ஆர் ஐசி என்ஜின். நெக்ஸ்ட்டு முக்கியமான சப்ஜெக்ட்டு ஃபில்டர்ஸ். இதில் வந்து 3 டைப் ஆஃப் ஃபில்டர்ஸ் இம்பார்ட்டன்ட் திங்ஸு. சக்ஷன் ஃபில்ட்ரு, ப்ரெஷர் ஃபில்ட்ரு, ரிட்டர்ன் லைன் ஃபில்டர்னு. சக்ஷன் ஃபில்ட்ரு ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். பம்புக்கு முன்னாடி ஆயிலை சக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஃபில்ட்ரு. அது வந்து 150 மைக்ரான் மேக்ஸிமம் போட்டிருப்பாங்க. மினிமம் 4 to 6 inch ஹைட்டில் கிரவுண்ட் லெவல்லேருந்து ஆயில் லெவல் டேங்க்லேருந்து இருக்கும். தென் ப்ரெஷர் ஃபில்ட்ரு
ப்ரெஷர் வந்து ஃபில்டர்ன்றது வந்து பம்புக்கு டெலிவரி சைடில் போடுறது டெப்த் டைப் ஃபில்டர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் லைன் ஃபில்டர். ரிட்டர்ன் லைன் ஃபில்டர்றது இப்போ சிஸ்டத்துக்கு ஆயிலெலாம் போயிட்டு ரிட்டர்ன் வந்து டேங்குக்கு வருதுன்னா மைசூர் சோடா வரும், அதை ஃபில்டர் பண்ணி டேங்குக்கு இன்சைடில் வேணுன்றதுக்காக அதில் ஒரு ஃபில்டர் போட்டிருப்பாங்க. அது யூஸ்வலாக வந்து ஃப்ரீ ஃப்ளோ இருக்கணுன்றதுக்காக 10 மைக்ரான்ஸில் வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஏர் பிரீத்தர் கம் ஃபில்டர் என்ற பார்ட்டு. ஏர் பிரீத்தர் கம் ஃபில்டர்ன்ற ஈஸிலி அண்டர்ஸ்டோர். உள்ளே வந்து ப்ரெஷர் வேரியேஷன் டேங்குக்குள்ளே மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஏரை வந்து உள்ளே இழுக்க வேண்டியிருக்கும், வெளியே தள்ள வேண்டியிருக்கும். அந்த சமயத்தில் த்ரூ ஃபில்டர் வழியாக போகும்போது அங்கே மாய்ஸ்சரைஸ் இல்லாத ஆயில் மெயின்டைன் ஆகும். ஜென்ரலி இது வந்து 40 மைக்ரான் லிமிட்டடில் வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமான பார்ட்டு இதுதான் அவுட்புட் சோர்ஸ். இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் வந்து இன்புட் காம்போனன்ட்ஸை வந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ தான் நம்ம அவுட்புட் காம்போனண்ட்டுக்கு வரோம். ஹைட்ராலிக்ஸினுடைய அவுட்புட் காம்போனண்ட்டு ஆக்சுவேட்டர்னு சொல்லுவோம். இது வந்து ஹைட்ராலிக் சிலிண்டர்ஸ். தீஸ் ஆர் செவரல் டைப் இருக்குது. சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டர் இருக்குது, டபுள் ஆக்டிங் சிலிண்டர் இருக்குது. ஸோ வந்து இந்த சிலிண்டர் ரேட்டிங்கே வந்து பேஸ்டு ஆன் பிஸ்டன் டயமீட்டர் பேஸ் பண்ணியிருக்கோம், பிஸ்டன் ராட் டயமீட்டர் இருக்கும், ஸ்ட்ரோக் லென்த்தை பற்றி இருக்கும் பேஸ் பண்ணி. இது ப்ரைமரி திங்ஸ் சிலிண்டர் ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. தென் பிஸ்டன் சீல்ஸ்னு போனால் பிஸ்டன் சீல்ஸ் யூஸ்வலி மேட் ஆஃப் கேஸ்ட் அயன். ஜென்ரலி தே ஹவ் யூஸ்டு இன் லார்ஜ் சைஸ் சிலிண்டர்ஸில். அந்த நெக்ஸ்ட் அதுலேயே வந்து ராட் சீல்ஸ் இருக்குது, பிஸ்டன் சீல்ஸு மேட் ஆஃப் ரப்பர் மெட்டீரியல் லைக் பியூ அது மாதிரி. நெக்ஸ்ட் சிலிண்டர் குஷன் இருக்குது. சிலிண்டர் குஷன்றது ஒரு முக்கியமான டாப்பிக்கு. அதாவது ஹைட்ராலிக் சிலிண்டரில் வந்து ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வந்து ஆயில் வந்து ரன்னிங்கில் வந்து மூமெண்ட்டில் பிஸ்டன் மூமெண்ட்டில் போய் ஹிட் ஆகக்கூடாது, ஃபோர்ஸாக போயின்றதுக்காக குஷனிங் மூமெண்ட்டுக்காக சிஸ்டம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஆக்சுவேட்டரை கண்ட்ரோல் பண்ணுற வால்வ்ஸு ஆப்ரேஷனுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். என்னுடைய மெயின் பர்பஸ் என்னென்னா ஃபார் லிமிட்டிங் மேக்ஸிமம் சிஸ்டம் ப்ரெஷர் ஸோ as to protect the individual components and lines from overloading and danger of bursting. தேவையான ப்ரெஷரை தேவையான இடத்துல கொடுத்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த வால்வ்ஸினுடைய ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த வால்வ் ஆப்ரேஷன் எப்படி இருக்குன்னா பேஸ்டு ஆன் பேலன்ஸ் பிட்வீன் ப்ரெஷர் அண்டு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் பேஸில் இருக்கும். ஸோ முக்கியமாக 4 ப்ரெஷர் கண்ட்ரோல் வால்வ்ஸை பற்றி இங்கே பேசலாம். அப்புறம் டிசி வால்வை பற்றியும் பேசலாம். ப்ரெஷர் ரிலீஃப் வால்வு ஃபஸ்ட்டு. இதை வந்து பேஸ் சிம்பிள் வந்து நாங்கள் இல்லுஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். ப்ரைமரி இது வந்து ப்ரைமரி சைடு, இது வந்து செகண்டரி சைடு. செகண்டரி சைடு ஆல்வேஸ் கோஸ் டு டேங்க்கு. இப்போ வந்து இந்த ஸ்ப்ரிங்கில் வந்து வேரியபிள் டைப் காட்டியிருக்கேன். இப்போ அட்ஜஸ்டபிள் ஸ்ப்ரிங் இதுன்னு சொல்லுவோம். இப்படி காட்டினா இன்டர்னல் லீக்கேஜ் நாட் ஷோன் அங்கே பண்ணல. Purpose is to limit pressure in the system to preset maximum by diverting some or all of the pump's output to tank when the pressure setting is reduced. For flow above 10 LPM, use only pilot operated relief valve use பண்ணணும். இந்த pressure relief valve ஃபங்க்ஷன் இதுதான். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெஷர் ரெடியூசிங் வால்வு. இதை வந்து இங்கே சிம்பிளாக காட்டியிருக்கேன் NC போர்ட் மாதிரி. இப்போ செகண்டரியில் வந்து பார்த்திங்கன்னா இட் கோஸ் டு அனதர் ஆக்சுவேட்டரு. இங்கே சிஸ்டம் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக வந்து பைலட் லைன் கொடுத்துருக்கேன். இந்த பைலட் லைனை என்ன பண்ணணும்னா ப்ரெஷர் இங்கே ரைஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இந்த வால்வனுடைய கான்டாக்ட் பாயிண்ட்டை ஓப்பன் பண்ணி விட்டுடும். ஸோ வந்து ஆயில் ஃப்ளோ கம்மியாகும், ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகும். இந்த வால்வில் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஸ்ப்ரிங் ரிலீஸ் தான். பட் இதில் வந்து இன்டர்னல் ஆயில் லீக்கேஜை நம்ம காட்டியே ஆகணும். இது மாதிரி டேங்க் போர்ட்டுக்கு காட்டுவோம். நெக்ஸ்ட்டு சீக்வன்ஸ் வால்வு. இந்த சீக்வன்ஸ் வால்வு பார்த்திங்கன்னா நார்மலி க்ளோஸ்டு வால்வு. செகண்டரி கனெக்டட் டு அனதர் ஆக்சுவேட்டர் தான் இங்கேயும். ட்ரெயின் இஸ் ஆல்வேஸ் எக்ஸ்டர்னலி கனெக்டட். பைலட் குட் பி இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு. இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு டிசைன் இப்படி இருக்கும் சிஸ்டத்தை ட்ராயிங்கில். இங்கே வந்து இந்த ஆரிஃபைஸ் வந்து ரெஸ்ட்ரிக்டட் டைப்பு ஒரு அட்ஜஸ்டபிள் டைப்னு போட்டிருக்கேன். இங்கே வந்து செக் வால்வு வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு ஒன்று இருக்கும். இங்கே ப்ரெஷர் காம்பன்சேஷன், இது மாதிரி கோடு வந்து ப்ரெஷர் காம்பன்சேஷன் சொல்லுவோம். இந்த பாயிண்ட் வந்து அட்ஜஸ்டபிள் டெம்பரேச்சர் காம்பன்சேட்டட்ன்றதை குறிக்கும். இது வந்து ப்ரெஷர் காம்பன்சேட்டட் அண்ட் டெம்பரேச்சர் காம்பன்சேட்டட் ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வனுடைய சிம்பிள்.
நெக்ஸ்ட்டு கலர் கோடுக்கு போயிடலாம். ஹைட்ராலிக் ஆயிலில் வந்து கலர் கோடு எப்படி இருக்கும்னா, ரெட்டு போட்டிருந்தாங்கன்னா அந்த லைனை வந்து ஹை ப்ரெஷர் லைன் சொல்லுவோம். ப்ளூன்னு போட்டிருந்தா ரிட்டர்ன் லைன் லோ ப்ரெஷர் லைன் சொல்லுவோம். க்ரீனில் இருந்ததுன்னா சங்ஷன் லைனு, ப்ரௌன் அண்ட் எல்லோவில் வந்து சிலிண்டர் இன்னு. இதை வந்து கலர் கோடு இன் ஹைட்ராலிக்ஸு. நெக்ஸ்ட்டு சிம்பிள்ஸ். ஸ்டாண்டர்டு சிம்பிள்ஸ் வந்து ஜேஐசி ஜாயிண்ட் இண்டஸ்ட்ரி கான்ஃபரன்ஸ் சொல்லுவோம். ஐஎஸ்ஓ வந்து அமெரிக்கன் ஸ்டாண்டர்டு, டின் வந்து ஜெர்மன் ஸ்டாண்டர்டு, ஐஎஸ்ஐ வந்து இந்தியன் ஸ்டாண்டர்டு. ஸோ வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் இது. நெக்ஸ்ட்டு டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வுக்கு போயிடலாம். டைரக்ஷன் கண்ட்ரோல் செக் வால்வுன்னு சொல்லணும் மறந்துட்டேன். செக் வால்வுன்றது வந்து ஒன் வே டைரக்ஷனல் வால்வு. இட் அலோஸ் ஃப்ரீ ஃப்ளோ இன் ஒன் டைரக்ஷன் ஒயில் பிளாக்கிங் ஃப்ளோ இன் அதர் டைரக்ஷன். முன்ன பேஜில் காட்டினோம் இல்லையா, ஜஸ்ட் ஒரு ஏரோ மார்க்கில் ஒரு ரவுண்டு மாதிரி சிம்பிள் வரும், அது செக் வால்வு. நெக்ஸ்ட் டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வில் வந்து டிசி வால்வ்னு இருக்குது, ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வுக்கு ஷட் ஆஃப் வால்வு இருக்குது. இது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வு வந்து டிசைன் ஃபார் அப்ளிகேஷன் வேர் த மேக்ஸிமம் ப்ரெஷர் லிமிட்டட் டு 315 bar. இதனுடைய சிம்பிள் டீட்டெயில்ஸ் வந்து கிளாரிட்டியாக இங்கே கொடுத்துருக்கேன். இந்த சிம்பிளை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 3 கட்டமாக இருக்கும். ரெக்டாங்கிள் கட்டத்தில் 3 பகுதியாக பிரிச்சுருக்கு. சென்டர் பகுதி 0, இந்த பக்கம் வந்து பின்னு கொடுத்துருக்கேன், இந்த பக்கம் ஏன்னு கொடுத்துருக்கேன். இது 3 பொசிஷன் வால்வ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பக்கம் ஸ்ப்ரிங் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிளில் ஒரு கிராஸ் கோடு காட்டியிருக்கேன். இது வந்து சொலினாய்டு ஆப்ரேட்டர் ரிட்டர்ன் ஸ்ப்ரிங் டைப்பில் ஒர்க் அவுட் ஆகும். போத்த சைடு வந்து அது மாதிரி இருந்ததுன்னா டபுள் சைடு சொலினாய்டு வால்வ் ஆப்ரேட்டர் வித் ரிட்டர்ன் ஸ்ப்ரிங் எகைன்ஸ்ட் ரிட்டர்ன் ஸ்ப்ரிங்னு சொல்லணும். நான் இந்த 3 பொசிஷன் சொன்னீங்க இல்லையா, 3 பொசிஷனில் வந்து மிடில் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹோம் பொசிஷன் சொல்லுவோம். ஏன்றது பின்றது சுவிட்ச்டு பொசிஷன். அதாவது இந்த சொலினாய்டு வால்வ் ஆப்ரேட் ஆகும்போது இந்த டைரெக்ஷனில் வந்து இன்சைடு வந்து மாறும். அதே மாதிரி இந்த இது ஆப்ரேட் ஆகும்போது டைரக்ட் ஃப்ளோ வந்து கான்டாக்ட் கிடைக்கும். அது மாதிரி இதில் வந்து பி டி ஏபின்னு காட்டியிருக்கேன் இல்லையா, இது வந்து 4 போர்ட்டு. பி வந்து பம்பு போர்ட்டு, டி வந்து டேங்க் போர்ட்டு, ஏ வந்து பின்றது வந்து ஆக்சுவேட்டருக்கு போகிற போர்ட்டு. ரெண்டாவது இதை வந்து எப்படி வந்து வால்வு வந்து சொல்லணுன்னா 4/3ன்னு சொல்லுவோம். 4/3ன்னா 4 போர்ட்டு, அதாவது ஏபி பிடின்றது 4 போர்ட்டு, 3ன்றது 3 பொசிஷன்ஸ், 1 2 3 ஹோம் பொசிஷனு, ஏ அண்ட் பி சுவிட்ச்டு பொசிஷன். இப்படி வந்து இதை வந்து கிளாரிட்டியாக வந்து சொல்லணும், புரிஞ்சுக்கணும். சிம்பிளாக 4/3 டிசி வால்வ்னு சொல்லுவோம், அவ்வளோதான். ஸோ அதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்னா நான் சொன்ன மாதிரி நம்பர் ஆஃப் போர்ட்ஸ் 4, 3 பொசிஷன் டிசி வால்வ் டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ்னு சொல்லுவோம். இந்த டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு கட்டம் போட்டு காட்டியிருக்கேன். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். To see my further posts, subscribe my channel and your comments and queries are welcome. Thank you.